ஜிஎஸ்டி வரியை குறைக்க வலியுறுத்தி பட்டாசு உற்பத்தியாளர்கள் வேலைநிறுத்தத்தில் ஈடுபட்டு வரும் நிலையில் இன்று சிவகாசியில் ஆலோசனைக் கூட்டம் தொடங்கி நடைபெற்று வருகிறது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கணேஷ்குமாரிடம் கேட்கலாம். கணேஷ், பட்டாசு உற்பத்தியாளர்களிடையே நடைபெற்று வரும் இந்த ஆலோசனைக் கூட்டத்தின் முக்கியத்துவம் என்ன? என்னென்ன விவகாரங்கள் குறித்து இதில் ஆலோசிக்கப்படுகிறது? கார்த்திகேயன், பட்டாசு விற்பனைக்கான 28% ஜிஎஸ்டி வரியை 12% குறைக்க வலியுறுத்தி கடந்த 30ஆம் தேதி முதல் பட்டாசு உற்பத்தியாளர்கள் மற்றும் விற்பனையாளர்கள் காலவரையற்ற வேலைநிறுத்த போராட்டத்தை தொடங்கி இன்று 4வது நாளாக தொடர்ந்து ஈடுபட்டு வர்றார்கள். இந்த நிலையில் இந்த ஜிஎஸ்டி வரியை குறைப்பதற்கான எந்தவித அறிவிப்பும் மத்திய அரசிடமிருந்து ஒரு அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வராத நிலையில் இந்த போராட்டத்தை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்வதற்கான ஒரு முயற்சியில் தற்பொழுது இந்த ஆலோசனை கூட்டம் என்பது நடைபெற்று வருகிறது. இந்த ஆலோசனை கூட்டத்தில் அனைத்து பட்டாசு உற்பத்தியாளர்களும் கலந்து கொண்டு அடுத்த கட்டமாக எந்தெந்த மாதிரியான போராட்டங்களை வடிவமைக்கலாம் என்பது குறித்து ஆலோசனைகளை தொடர்ந்து நடத்தி வருகிறாங்க. கார்த்திகேயன், அரசு தரப்புல யாராவது போராட்டத்தில் ஈடுபட்டவர்களுடைய பேச்சுவார்த்தை நடத்தி இருக்கிறாங்களா இதுவரைக்கும்? கார்த்திகேயன், அரசு தரப்பில் அதாவது மத்திய அரசிடம் தொடர்ந்து இது குறித்த அழுத்தங்கள் கொடுக்கப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் மத்திய அரசிடமிருந்து இந்த ஜிஎஸ்டி வரியை குறைப்பதற்கான எந்த விதமான அறிவிப்பும் இதுவரை பட்டாசு உற்பத்தியாளர் சங்கத்திற்கு அறிவிக்கப்படவில்லை. அதே போல தமிழக நிதித்துறை அமைச்சர் மட்டுமே பட்டாசு விற்பனைக்கான வரியை குறைப்பதற்கான நடவடிக்கை எடுக்கப்படும் என பத்திரிகை தொலைக்காட்சிகளில் பேட்டியளித்துள்ளார். இந்த அறிவிப்பும் கூட அவர்கள் ஒரு அதிகாரப்பூர்வ அறிவிப்பாக எடுத்துக்கொள்ளப்படவில்லை. இந்த நிலையில்தான் அடுத்த கட்டமாக மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் அந்த பட்டாசு ஆலைகளுக்குள்ள சாவிகளை திருப்பி கொடுக்கும் போராட்டத்தில் ஈடுபடுவதற்காக இந்த ஆலோசனை கூட்டம் நடைபெறுவதாக இந்த பட்டாசு உற்பத்தியாளர் சங்கம் தரப்பில் ஒரு தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தற்பொழுது 4 நாட்களாக வேலைநிறுத்தம் நடைபெற்று வருகிறது. எவ்வளவு இழப்பு ஏற்பட்டிருக்கும்? எத்தனாயிரம் பேர் நேரடியாகவும் மறைமுகமாகவும் வேலை இழந்திருக்கிறார்கள்? வழக்கமாகவே தீபாவளிக்கு உற்பத்தி செய்யப்படும் பட்டாசு என்பது இந்த மாதம் முதலே துவங்குவது வழக்கமாக உள்ளது. இந்த நிலையில் இந்த போராட்டத்தின் காரணமாக சுமார் 100 கோடி ரூபாய் வரை இதுவரை வர்த்தகம் என்பது முழுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறது. அதே போல இந்த பட்டாசு உற்பத்தி பணியில் ஈடுபடக்கூடிய 3 லட்சம் தொழிலாளர்கள் தற்பொழுது வேலையிலிருந்து அவர்களின் வாழ்வாதாரம் என்பது தற்பொழுது ஒரு கேள்விக்குறியான ஒரு சூழ்நிலையில் இருக்கிறது. கார்த்திகேயன், இப்போ ஜிஎஸ்டி 28% என்ன மாதிரியான பாதிப்புகள் வரும் அப்படின்னு சொல்றாங்க? கார்த்திகேயன், இப்போ பார்த்தோன்னா ஏற்கனவே 14.5% என்பது பட்டாசு விற்பனைக்கான வரியாக இருந்து வந்தது. இந்த நிலையில் அதனை கிட்டத்தட்ட இரட்டிப்பாக 28% உயர்த்தியுள்ளது. பட்டாசு வாங்கக்கூடிய நுகர்வோர்களின் மனநிலையை வாங்குவதற்கு தயக்கம் ஏற்படுத்தக்கூடிய ஒரு மனநிலையை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நிலை ஏற்பட்டுள்ளதாகவே இந்த பட்டாசு விற்பனையாளர்கள் தெரிவிக்கிறார்கள். இந்த நிலையில் இந்த ஜிஎஸ்டி வரி உயர்வினால் வெளி மாநிலங்களுக்கு செல்லக்கூடிய பல கோடி ரூபாய் மதிப்புள்ள பட்டாசுகள் என்பது தற்பொழுது இங்கு தேக்கமடையக்கூடிய ஒரு சூழ்நிலையில் தான் இப்போ இருந்து வருகிறது. இந்த நிலையில் இந்த பட்டாசு வாங்குபவர்களின் எண்ணிக்கை என்பது நாளுக்கு நாள் படிப்படியாக குறையக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இங்கு தயாரித்து வைக்கப்படும் பட்டாசுகள் என்பது முழுமையாக தேக்கமடையக்கூடிய ஒரு சூழ்நிலையில் தான் இந்த பட்டாசு உற்பத்தி என்பது இருந்து வருகிறது. கார்த்திகேயன், தற்போதைய விவரங்களுக்கு நன்றி கணேஷ்.